அடுத்து சிந்திச்சதும் சிரிக்கிறதுக்கும் டைம் வருது. இப்போ நமது சகலகலா வல்லவன் திரு ரமேஷ் அவர்களை கலை நிகழ்ச்சியை ஆரம்பிக்க மேடை கழிக்கிறோம். வாங்க ரமேஷ், வாங்க. இந்த பொன்மாலை பொழுதினில் உங்கள் அனைவரையும் உதயம் விழாவின் கலை நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நண்பர் விஜய், இந்த நிகழ்ச்சியை நான் உங்களோட சேர்ந்து நடத்துறதை விட பல பிரபலங்கள் சேர்ந்து நடத்தினா எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? பண்ணலாம் ரமேஷ். அதாவது பல குரல்ல பேச போறாருன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது? நண்பரே, நிகழ்ச்சிக்கு போலாமா? போலாங்க. முதலில் இந்நிகழ்ச்சியை நான் திருக்குறள் உலக பொதுமுறையான திருக்குறள் கூறி குழந்தைகள் குழு அவர்கள் தொடங்கி வைப்பார். வாங்க குழந்தைகளா, வாங்க. அருவி மாறி கொட்டுங்க, வாங்க. திருக்குறள் உலக பொதுமறையா பிச்சு பிச்சு கொட்ட போறாங்க. ஆரம்பிக்கலாமா? ஷமில்தா, குரல் என்னம்மா சொல்லு? ஆதித்யா, உன்னோட குரல் சொல்லுமா? சச்சின், உன்னோட குரல் என்ன சச்சின்? உன் பேரு? சஞ்சு. உன்னோட குரல் சொல்லு. எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முடிச்ச உலகு கற்பவை கற்று அதற்கு தக அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய இருக்கு. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் தலை செல்குணம் இல்லாத போது செய்தும் எப்படும். நன்றி. பொருத்தில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். சொல்லுக சொல்லே பெரிது சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது. சொல்றீங்கய்யா, அமுதையா, திருக்குறள் பொதுமறையா, ஒரு குரலை சொல்லிக் கொடுக்கணும் ஐயா குழந்தைங்களுக்கு. அது பாட்டுக்கு வளருமையா. நன்றி குழந்தைங்களே. தமிழினி மல்லச்சாவும் என்ற பாரதியின் கூற்று அவரின் வருத்தத்தை போக்கும் நாளாக இந்த குழந்தைகள் இங்கே அருமையாக குழந்தைகள் சொன்னார்கள். நன்றி குழந்தைகளே. மீண்டும் தொடருங்க.